முடிச்சு நாங்க வேற பத்தி நான் பேசவே இல்ல. உன்னை பத்தி பேசவே இல்லன்னு சொல்றல. நான் பேசுறேன் அவர்தான் பேசிட்டீங்க. உன்னை பத்தி பேசலாம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ என்ன மக்களே, நேற்று நைட்டு ஒரு அலப்பறையை கூட்டிட்டாம்புல இருக்கு நம்ம வாட்டர் மெலனு. என்னடா இவனை உள்ள விடாதீங்கடான்னு தலைப்பால அடிச்சுக்கிட்டோம். ஆனாலும் உள்ள விட்டீங்க. அவனால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டாப்ல. ஸோ நேற்றுக்கு நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு சண்டை கிரியேட் பண்ணி விட்டான். யார் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திவ்யா குட்டின்னு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தால திவ்யா கூட தான் இந்த சண்டையை வந்து கிளப்பி விட்டுருக்கான். ஸோ அப்படி என்ன நடந்துச்சு, அந்த சண்டையில் என்ன நடந்துச்சு, யார் என்ன பேசுனாங்க, ஃபஸ்ட்டு இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ வந்து சஜஷன் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சண்டை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம ஆதிரே அண்டு திவ்யா இவங்க 2 பேரும் வீட்டு வாசலில், அதாவது அந்த வீட்டு வாசலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இங்கே ஸ்டார்ட் ஆகலை. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு டாஸ்க் வந்திருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. நம்ம திவ்யா பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேபிள் மாதிரி போட்டிருக்கிறதுல மேலே உட்காந்துருப்பாங்க. இவர் யார், நம்ம வாட்டர் மெலன் கீழே உட்காந்துருப்பாரு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மெலன் வந்து திவ்யா கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கேட்டாங்களாமா. என்ன அப்படின்னா, திவ்யா நான் உன் மடியில் படுத்துக்குவா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டிருக்கான். டாஸ்க் போட்டுருக்கு, திவ்யா உன் மடியில் படுத்துக்குவா. வாட் நான்சென்ஸ். நான் என்ன கேட்குறேன், இவனை எதுக்குடா உள்ளே விடுறீங்க? ஏற்கனவே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறான், ஏற்கனவே பொண்ணுங்கிட்ட ரொம்ப தப்பாக இது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி தான் வெளியே துரத்தி அடித்தாங்க. ஏன்னா இவனுக்கு வந்து நிறைய ஓட்டு இருந்துச்சு. ஆனாலுமே வெளியே தூக்கி போட்டதுக்கு முக்கியமான காரணம் இவன் பண்ணக்கூடிய அந்த செயல்கள் ரொம்ப தப்பாக ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்துக்காக தான் வெளியே தூக்கி போட்டாங்க. ஆனால் மறுபடியும் ஏதோ செலிப்ரேஷனுக்கு உள்ளே வர்றேன்னு சொல்லிவிட்டு இவனை உள்ளே தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. இவன் செலிப்ரேஷனுக்கு வந்தானா இல்லையே என்ன சொல்லுது, ஒரு ஹனிமூன் டூருக்கு வந்தானானே தெரில. ஆனால் நார்மலாக கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற பொண்ணுங்களை இவங்ககிட்ட கொஞ்சம் பத்திரமா இருங்கன்னு சொல்கிற லெவலுக்கு ரொம்ப ஓவராக போக ஆரம்பிச்சிட்டான். குறிப்பாக திவ்யாவாக இருக்கட்டும் வியானாவாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே அவாய்ட் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதன்னு. ஆனாலும் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா குட்டின்றது, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறது, நான் உன்னை துரத்தி கல்யாணம் காதலிச்சா நீ என்ன பண்ணுவ, நான் உங்கள் வீட்டில் வந்து பேசவா. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வெளியே ஆள் இருக்குது. உடனே வெளியே ஆள் இருக்காங்களா, அவனை வந்து இது பண்ணிடு சொல்லுது, பிரேக்கப் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி. என்னதான்டா உன் பொண்ணு வயசுடா, அந்த பொண்ணுக்கு என்னதான்டா பேசிட்டு இருக்க, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? இவன் உள்ளே வந்தது முக்கியமான காரணமே பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுங்கள்கிட்ட இந்த மாதிரி பேசணும், அவங்கக்கிட்ட கொஞ்சம் இதாக இருக்கணும். ஏன்னா நேற்றுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெட்டு விஷயம் வந்திருக்கும். அந்த பொண்ணுங்க ஆல்ரெடி சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸாக தூங்கணும்னு நினைக்கிறோம், கொஞ்சம் நீங்கள் அந்த பக்கம் தூங்குங்க. நார்மலான மனுஷனாக அங்கிட்டு போவான். இவனுக்கு என்ன, அவங்களோட அங்கே படுத்துக்கிட்டு இவன் கொஞ்சம் குஜாலாக இருக்கணும்னு சொல்லி அவன் நினச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுதான் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சண்டை இது ஆணுச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா வச்சு செஞ்சு விட்டாங்க. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு அந்த ஒரு விஷயத்தில் இந்த ஆதிரே அண்ட் திவ்யா 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த ஒரு ஏற்கனவே நடந்த விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் அந்த கார்டனில் உட்காந்து யார் நம்ம பிரஜன் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்குறதே பெருசு தப்பு. இதில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போய் சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன கரும முடிச்சேன்னு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. என்னதாயா நீ மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ திவ்யா வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதாவது இவங்க ஏற்கனவே ஒரு பேய் ஏதோ ஒரு இது விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ஓவராக போக வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு டாஸ்க் நடந்து பார்த்தியா, அப்போ என்னன்னா மடியில் வந்து படுத்துக்குவான்னு கேட்குறேன். அதுக்கு தான் சொன்னேன் அதெல்லாம் பண்ணாதான், அதெல்லாம் ஓவராக போயிட்டு இருக்கு, ஒரு பவுண்டரியை கிராஸ் பண்ண வேணான்ற மாதிரி ஒரு விஷயத்த திவ்யா வந்து ஆதிரை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் திவ்யா பார்த்து கேட்டிருக்கேன், அதாவது திவ்யா உன் ஸ்மெல் வந்து சூப்பர் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல இருக்கும்போது எழுதிட்டு இருக்கும்போது திவ்யா ஸ்மெல் சூப்பரா இருக்கு. இதே விஷயத்தை தான் அரோராவுக்கிட்ட ஸ்டார்டிங்கில் கேட்டிருப்பான். யார், பார்வதி, அரோரா, இவங்க எல்லாருமே அந்த ஒரு டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அரோரா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அரோரா உன் உடம்பு ஃபுல்லாக மணக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். நான் என்ன கேட்குறேன், இந்த ஒரு வேலைக்காக தான் உள்ளே போயிருக்கியாடா நீ? பொண்ணுங்க அவளோட மேலே என்ன வாசம் வருது, என்ன பர்ஃப்யூம் போட்டிருக்காங்க, அவங்கள வந்து வடிக்கிறாங்க, ஃபுல்லாக
இந்த விஷயத்தை இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்க, அதாவது இந்த இதுக்குள்ளேருந்து நீங்கள் வராதிங்கன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை அங்கிட்டு இருந்து உட்காந்துக்கிட்டு இந்த நாய் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுவிட்டு இவங்க என்ன பேசுகிறாங்களோ, அதாவது பவுண்டரின்னு சொல்லும் போது இந்த சண்டையெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி மறுபடியும் சண்டைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க திவ்யா கிட்ட. திவ்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு நாங்கள் வேற மேட்ரு ஏதோ ஒன்று பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க வந்து வாட்டர் மெலன் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 2 பேரும் ஒரு விஷயத்தை தனிப்பட்டு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் எதுக்கு உள்ளே வரான்னு தான் நான் கேட்குறேன். இப்போ இவன் உள்ளே வர்றதே முதல்ல தப்பு. இப்போ இவன் பண்ண தப்பை வந்து இங்கே வந்து சரி கட்டிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, நீங்கள் வந்து தேவையில்லாம உமன் கார்டு எடுத்துட்டு வராதீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்குறான். நான் என்ன கேட்குறேன்னா, உமன் கார்டு எடுத்துட்டு வரக்கூடாது, இவனுக்குலாம் செக்ஸ் டார்ச்சலுக்கு கொடுத்துக்கிறான்னு சொல்லி கேஸை போட்டு விட்டுருந்தேன் இவன் மேலலாம். அப்படி தாங்க பண்ணிட்டு இருக்கேன் வந்ததுலேருந்து. திவ்யா கிட்ட வலிஞ்சு தள்ளிட்டு இருக்கேன். திவ்யா எவ்வளவோ சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணாத, தப்பு, இதெல்லாம் வேணாம், இந்த மாதிரி ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கேன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்க அப்படிங்களா, அந்த ராஜா டாஸ்க்கு வரும்போது இவங்க நல்லா பண்ணீங்கன்னு சொல்லி கை கொடுத்ததுக்கு கையை பிடிச்சி நசுக்கி விட்டுருப்பான். அதுக்கு தான் திவ்யா சொல்லியிருப்பாங்க, ஏதாவது நீங்கள் வந்து நல்லா பண்ணீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கை கொடுத்தா இப்படியா பிடிச்சி நசுக்கி விடுங்கன்னு சொன்னதுக்கு அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், எல்லாம் ஒரு ஆசை தான் அப்படின்னு சொல்லி. அந்த டயத்துலேருந்தே இவன் வந்து திவ்யா மேலே ஒரு கண்ணாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் இப்போ வரைக்குமே. ஸோ அதுதான் இந்த இடத்துல ஒரு மாதிரி கிளாஸ் ஆகுது. அப்போ தான் இவன் எந்திரிச்சு வந்து சண்டைக்கு வர மாதிரி வர்றான். வரும்போது தான் திவ்யா சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை பற்றி பேசவே இல்லை, நாங்கள் வேற டாப்பிக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் உள்ளே வராதிங்கன்னா நீங்கள் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உமன் கடை தூக்கிட்டு இருக்கீங்க, என்ன மேலே வந்து என்னை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். நான் வந்து டார்கெட் பண்ணுறியா? ஏன்டா நீ என்ன கேமில் விளையாண்டுக்கிட்டு இருக்கியா, இல்லை கேமில் இப்போ வரைக்கும் இருக்கிறேன்னு ஒரு நினப்பு இருக்கா? நீ வெளியே போயிட்ட, நீ சும்மா ஒரு உப்புக்கு சப்பானிக்கே உள்ளே அனுப்பி விட்டுருக்காங்க, இதில் இவரை டார்கெட் பண்ணுறாங்கல்ல. டே என்னடா பேசுகிற? அது இது பார்க்கவும் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு பக்கம் சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதானே தெரில. எவன் சொல்கிறதையும் கேட்கவே மாட்டேங்கிறான். முதல்ல அங்கே திவ்யா உட்காந்துருக்காங்க, ஆதிரியும் உட்காந்துருக்காங்க. இவன் நின்று அப்படி பேசிக்கிட்டு இருக்கான், அப்படி கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் சொல்றான், அதாவது பர்மா பொம்மை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து திவ்யா வந்து இவனை பார்த்து சொன்னாங்களாம். பர்மா பொம்மைன்னு அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து பர்மா பொம்மைன்னு சொல்லி வாட்டர் மெலன் பார்த்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து இவனுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சான், ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சான். நான் என்ன கேட்குறேன், திவ்யாவை பார்த்து என்னென்னமோலாம் பேசிக்கிட்டு இருந்தியே, அதெல்லாம் அவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. உன்னை பர்மா பொம்மைன்னு சொன்னது மட்டும்தான் உனக்கு வந்து ஹர்ட் ஆச்சா, மற்ற எதுவுமே உனக்கு பிரச்சனை இல்லையான்ற மாதிரி தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. அடுத்த ஒரு விஷயம் சொன்னாங்க, அதுதான் செம காமெடி. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்தது நான் தான் அப்படின்னு. ஏன்டா என்ட்ரி கொடுத்ததுன்னா இப்போ கடைசி வரைக்கும் இருந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு 40ஆம் நாள் விரட்டி விடுறாங்க உன்னைய, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னதால தான் வெளியே தூக்கி போட்டாங்க. இப்பயுமே வந்துக்கிட்டு தான் வந்து கண்டென்ட் அதிகமாக கொடுத்தேன், உன்னை விட ஃபர்ஸ்ட் நான் தான் உள்ள வந்தேன்ற மாதிரி பெருமையா பீத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இதுல ஒரு காமெடி என்ன அப்படி ஆச்சுன்னா, ரம்யா அந்த பக்கம் டீ குடிக்கிறதுக்காக டீ எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் இப்படியே வரும்போது ஒரு இந்த ஆளு ரம்யா பிடிச்சி ஏறிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு கலகத்தை மூட்டி விட்டுக்கிட்டு நீ பாரு இருக்காதுன்னு சொல்லி அந்த அம்மா முழிக்குது. ஆமா இங்க முதல்ல என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு, இதுல என்ன எதுக்குடா கொண்டுட்டு வரேன்னு சொல்லி அவர் ரம்யா ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாருமே எந்திரிச்சு வந்துட்டாங்க. குறிப்பாக பிரஜனா இருக்கட்டும், பிரவீன் ராஜா இருக்கட்டும், ஸோ எல்லாருமே சபரி எல்லாருமே வந்து இவனை வந்து சமாதானப்படுத்துறாங்க. சமாதானமே ஆக மாட்டேங்கிறாங்க. இவன் பேசினதே தான் திருப்பி பேசிக்கிட்டு இருக்கானே தவிர அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா பிரஜன் ஒருவங்க கையை தூக்கிலாம் பேசாது. அப்புறம் என்னமோ ஒரு விஷயம் சொன்னாங்க, 70 நாள் வந்து நீ ஒன்றுமே பண்ணவே இல்லை, ரொம்ப வேஸ்ட்டு, உனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டே கிடையாது, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன கேட்குறேன், 70 நாள் வந்து ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லி அப்புறம் எதுக்கு மக்கள் வந்து திவ்யா உள்ளே வச்சுருக்காங்க? மக்கள் வந்து திவ்யா ஏதோ பண்ணுறாங்கன்றதுக்காக உள்ளே வச்சுருக்காங்க. இவன் பண்ணது கலிசாலட்டம், இவன் பண்ண அந்த இதில் தான் இவனை வெளியே தூக்கி போட்டாங்க. இப்போ இவன் வந்து இதை வந்து நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கடைசியாக சபரி ஒரு விஷயம் சொன்னாங்க, இங்கே பாரு இத்தோட இந்த மேட்டரை முடிங்க, அவங்களுக்கு உனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு பிடிக்கல, உனக்கும் திவ்யா கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கல, இத்தோட இந்த விஷயத்தை முடிச்சிருங்க, தேவையில்லாமல் இதை மறுபடியும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு நீ யாரோ அவங்க யாரோ 2 பேருமே பேசிக்க கூடாது, இப்பவே இந்த இடத்துல முடிச்சு விட்டு போங்கன்னு சொல்லி இந்த இதை வந்து அப்படியே அந்த இடத்துல முடிச்சு விட்டாரு. ஆனா உள்ள போயுமே கத்திக்கிட்டு தாங்க இருக்கேன். முடியலனா 4 நாளோ 5 நாளோ 10 நாளோ இங்க இருக்க வரைக்கும் அவங்க கிட்ட பேசுவா, திருப்பி அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. சோ அதுதான் இந்த ஒரு மேட்டர் தான் நடந்துச்சு. இவங்க பேசிட்டு இருக்கிறத இவன் எதுக்கு வந்து ஒட்டு கேட்டு தேவையில்லாம சண்டைக்கு வரான்னு தான் நான் கேட்கிறேன். ஏன்னா இவனை வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, திவ்யாவுக்கு என்ன கிடைக்க போகுது, இல்ல இப்ப கடைசியா ஃபைனலிஸ்டா இருக்கிறவங்க வந்து இவனை டார்கெட் பண்ணி என்ன கிடைக்க போகுதுன்னு இப்போ வரைக்குமே எனக்கு புரியல.
என்னத்தை பண்ண போகிறா தெரியல, செலிப்ரேஷனுக்கு வந்தியாடா இல்லை சண்டை ஒடுக்க வந்தியாடான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இது வாட்டர் மெலனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.